எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2026க்கு இது ஃபர்ஸ்ட்டு சமையல் வீடியோ. நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோ எல்லா வருஷமும் நான் போடுறது, இனிப்பாட்டு போடணும் அப்படின்ட்டு தான் போடுறது. அதுவும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவேன் நான். அதாவது தூய்மையான மனசாட்டு, எல்லாரும் மகிழ்ச்சியாட்டு, இனிப்பா, சந்தோஷமா எப்போதும் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம இன்னைக்கு கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் எப்போதும் இந்த மாதிரி ட்ரெடிஷன் ரெசிபிலாம் பண்ணும்போது 2, 3 பேருக்கு வீடியோஸ் பார்ப்பேனா, இது வெங்கட் பட் செஃப், அப்புறம் தாமோதரன் செஃப், அப்புறம் யோகாமால் சுந்தர் இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணியிருக்கிறேன்னா, 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசிக்கு பதிலாட்டு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த கப்பை அந்த அளவு இந்த மாதிரி மாடலில் இருக்கிறத எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இதுக்கு பாதி அளவுக்கு பருப்பு அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். நார்மலாக முந்தியெல்லாம் நம்ம காஃபி குடிப்போம்ல டம்ளர், அதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பு அரிசி பாதி கப்பு பருப்பு அப்படின்னு சொல்லும் போது அது கீழே ஒடுக்கமாக வர்றதுனால அந்த பாதி கப்பு நம்ம கரெக்டாக வராது. நம்ம 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி, பாதி கப்பு சிறுபருப்பை நிறைய இடங்களில் பாசி பருப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, இந்த சின்னி அலக்கு இதெல்லாம் எம்டியாக வைக்கக்கூடாது, அதில் 2 அரிசி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி பருப்பு 2மே நல்லா கழுகிட்டு வரலாம். நார்மலாட்டு கல்கண்டு பொங்கல் எல்லாருமே பச்சரிசி மட்டும்தான் போட்டு பண்ணுவாங்க. இல்லை வெங்கட் பட் செஃப் இருக்காங்கள்ல, அவங்க பாசி பருப்பும் போட்டு பண்ணாங்க. இதுக்கு தண்ணி பால் 2மே எடுக்கணும். நம்ம 1.5 கப்பு நம்ம அரிசி பருப்பு 2மே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் 1.5 கப்பு பால், 1.5 கப்பு தண்ணி. எப்போவுமே நம்ம சமைக்கும் போது கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு சமைக்கணும். பால் தண்ணி 2மே இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொங்கி வரும்போது நம்ம அரிசி பருப்பு 2மே நம்ம கழுகி வச்சுருப்போம்ல, அதை அப்படி போட்டுறணும். பால் வச்சு நம்ம சமைக்கும் போது எப்போவுமே பொங்கிட்டு வரும் நமக்கு. நீங்கள் குக்கருக்குள்ளாடியே பாத்திரம் வச்சு சமைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் குக்கருக்குள்ளாடியே பாத்திரம் வச்சு சமைங்க. இல்லைன்னா இந்த மாதிரியே சமைக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய்யும் போடணும். இந்த அரிசி பருப்பு 2மே இந்த நெய் பால் 2லேயுமே சேர்த்து சமைச்சு நமக்கு வர்றதுனால இதுக்கு வாசனையும் இதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராட்டு இருக்கும். இது ஒரு 3 விசில் வரட்டும். இதுக்கு கல்கண்டு இந்த கல்கண்டு தான் நம்ம எடுக்கணும். இதில் பெரிய சைஸும் இருக்கும், ஆனால் வெள்ளை கல்லில் இருக்கும்ல, இந்த கல்கண்டு தான். இது கரும்பு, அதாவது சுகர் கேன்லேருந்து வரக்கூடிய கல்கண்டு. இந்த ப்ரௌன் கலராட்டு இருக்கக்கூடிய கல்கண்டு எடுக்கக்கூடாது. இது பனங்கல்கண்டு. இது பனை மரத்துலேருந்து எடுக்கக்கூடியது. அதனால் இந்த கல்கண்டு போடக்கூடாது. 3 விசில் நம்ம குக்கரில் வர்ற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இது நமக்கு பால் பண்ணுறனால கொஞ்சம் பொங்கி வரும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருந்து இதை சமைக்கலாம். இது சக்கரவள்ளி கிழங்குல வறுவல் நான் அந்த பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நான் பண்ணேன் வீட்டிலனா. இது நான் ஷார்ட்ஸ் எடுத்து நான் ஷார்ட்ஸ் ஆட்டு ஒன்று நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா. பொங்கல் டைமில் இது ஒரு ரெசிபியாட்டு என்னைக்காச்சும் பண்ணணுன்னா பண்ணுங்கள். காணும் பொங்கல் டைம்லலாம் நம்ம புளியோதரை லெமன் ரைஸ்லாம் நம்ம செய்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் நீங்கள் செய்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராட்டு இருக்கும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இந்த விசில்லாம் எடுத்துகிட்டு இந்த பருப்பு அரிசி 2மே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம 3 கப்பு கணக்குக்கு தண்ணி பால் 2மே வச்சதுனால இது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கட்டியாட்டு இருக்கும். எப்பவுமே பொங்கல் கொஞ்சம் லூஸாக நமக்கு இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் இதில் 2 கப்பு தண்ணி நான் சேர்க்குறேன்னா. தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பொங்கலுமே நமக்கு சூடாக இருக்கும்ல, அப்போ நமக்கு சீக்கிரம் நமக்கு இது குக் ஆகும். அப்படி சுடு தண்ணி இல்லை அப்படின்னா நார்மலாட்டு பச்சை தண்ணியே 2 கப்பு நம்ம இதில் விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஏன்னா பொங்கல் நார்மலாகவே நமக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கட்டியாட்டாயிரும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாட்டு கேஷ்யூ நட்டு கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஆக்சுவலா இத வந்து ஒன் பாட் ரெசிபியா கூட நம்ம பண்ணலாம். அதாவது குக்கர்லயே நம்ம அரிசி, பருப்பு இல்லன்னா பருப்பு சேர்க்காமல வெறுமனே நம்ம பச்சரிசி மட்டும் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டு, அதிலேயே கல்கண்டு போட்டு நெய்யில நம்ம கேஷ்யூ நட் தாளிச்சு விடலாம். இது வந்து இந்த மாரி மெத்தட்ல நம்ம வந்து பண்ணுனா கூட செய்துக்கலாம். அது கேஷ்யூ நட்டும், கிஸ்மிஸும் வறுத்து எடுத்துட்டு, அதே இதில நம்ம அந்த அரிசி, பருப்பு 2யுமே போட்டுட்டு, இந்த கல்கண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த பாரம்பரிய முறையில பண்றக்கூடியவங்கலாம் இப்படி தானே. நம்ம ஈஸி மெத்தடாட்டு நம்ம குக்கர்ல பண்ற மாதிரி ஒரே இதில பண்ண மாட்டாங்கல்ல. அதில சமைச்சு அதில அப்படியே பண்ணுவாங்கல்ல. அவங்க 3 பேருமே இந்த மாரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு இந்த மாரி பண்ணாங்க. நானும் அதனால அதே மெத்தட்ல அப்படியே நான் பண்ணிட்டுருக்கேன் நான். எப்பவுமே இந்த இனிப்பெல்லாம் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் நம்ம உப்பு போட்டோம்னா, அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாட்டு நமக்கு தெரியும். இது கிளறிட்டே இருக்கும்போது இதில 1 டேபிள் ஸ்பூன் நெய் திரும்பவும் போட்டுக்கலாம். பொங்கல்னாலே நெறைய நெய் தான் போடுவோம். நல்லா பொங்கல் நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, இதில வந்து அந்த வெங்கட் பட் செஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி போட சொன்னாங்க. சீனி போட்டாச்சுன்னா, அந்த பொங்கல் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பொங்கல் எல்லாமே நம்ம இது பண்ணும்போது, கொஞ்சமாட்டு பச்சை கற்பூரம் சேர்த்தோம் அப்படின்னா, அந்த கோவில்லலாம் குடுப்பாங்கல்ல, அந்த பொங்கலுக்கு வாசனையும், அந்த டேஸ்ட்டும் இருக்கும். கொஞ்சமாட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். ஜாதிக்காய் இதில விரும்புறவங்க ஜாதிக்காய் வீட்ல இருந்தா, ஜாதிக்காவ கூட நீங்க வந்து லைட்டா துருவி போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் ஸ்மெல் யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி கொஞ்சமாட்டு எடுத்து வச்சுட்டு கூட நம்ம வந்து பச்சை கற்பூரம் வந்து போடலாம். நான் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, மீதிக்கு கொஞ்சம் கூடுதலாட்டு பச்சை கற்பூரம் போட்டேன்னா, ஏன்னா பச்சை கற்பூரம் ஸ்மெல் வந்து நெறைய பேருக்கு பிடிக்காது. அது நல்ல திகட்டுற மாரி இருக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால கொஞ்சம் நான் வந்து கொஞ்சமா போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு 2வது திரும்ப கொஞ்சம் போட்டேன்னா, இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாரி வந்ததுக்கப்புறமாட்டு, அந்த கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டுறலாம். ஆக்சுவலா அந்த கடாயில இருந்து அது அப்படியே தனியா நமக்கு வரும். நம்ம அந்த அல்வாலாம் பண்ணும்போது வரும்ல, அதுதான் பதம் இதில. அந்த நெய்யெல்லாம் இழுத்த நெய்யெல்லாம் திரும்ப அதுலேருந்து வெளியே வந்துரும். அதுதான் அந்த பொங்கலுக்கு பதம். இது வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்போது நமக்கு ரொம்ப கட்டி குடுக்காது. நல்ல சாஃப்ட்டாட்டு, நல்ல டேஸ்ட்டா, நல்லா வாசனையாட்டு இருக்கும். சொல்ல போயாச்சுன்னா, கோவில்லலாம் கிடைக்கக்கூடிய அந்த பொங்கல் மாதிரியே இருக்கும். இது வந்து என்னைக்காச்சும் நீங்க வந்து இந்த பொங்கல் டைம்ல செய்ய முடிஞ்சா செய்து பாருங்க. இல்லன்னா இது ஏதாவது ஃபெஸ்டிவல் நேரங்கள்ல கூட நீங்க செய்துக்கலாம். பொங்கல்னாலே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அதாவது அறுவடை திருவிழா. நமக்கு கடவுள் வந்து நம்ம உயிர் வாழறதுக்கு நமக்கு நெறைய நமக்கு குடுத்துருக்காரு. நெறைய பேர் வந்து பசி, பட்டினியில இன்னுமே நெறைய பேர் இருக்காங்க. கடவுள் நமக்கு தந்திருக்க எல்லாத்துக்குமே நம்ம எப்போதும் நன்றி சொல்லுவோம். கடவுள்ட்ட நம்ம கேட்போம். பசி, பட்டினி இல்லாம மக்கள் எல்லாரும் இருக்கணும். அந்த மாரி எப்போதும் கேட்போம். நம்ம வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடு பொருட்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணாம, கரெக்டான அளவுல நம்ம சமைச்சு கரெக்ட்டா சாப்பிட்ற மாரி பார்த்துக்கலாம். ஏன்னா நெறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வயல்லலாம் நம்ம வேலை செய்கிறவங்கலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்றது. அதனால எப்போதுமே சாப்பாடுகள வேஸ்ட் பண்ணாம, நமக்கு தந்திருக்க ஒவ்வொன்னுக்கும் கடவுளுக்கு நம்ம எப்போதும் நன்றி சொல்லுவோம். இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் திரும்பவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க கடவுளுக்கு பிளெஸிங்ஸ் எப்போதும் இருக்கட்டும். தேங்க் யூ.